ரைட், வெல்கம் பேக் டு மை சேனல். ரைட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கார்பரேட்டரோட பேசிக்கான தொழிற்பாடு என்ன, அது எப்படி இயங்குது, சரிண்ணே, அதுக்குரிய பேசிக் டயக்ராம் என்ன, அதை பற்றி இதில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் விளங்கி எடுக்க போகிறோம். ரைட், முதல் ஒரு கார்பரேட்டரை பார்த்தோம்னா கார்பரேட்டர் வாகனத்தில் என்னத்துக்கு இருக்குன்னு சொல்லி முதல் விளங்கணும். சரிதானே, கார்பரேட்டர் வந்து பெட்ரோல் வாகனங்களுக்கு கூட யூஸ் பண்ணப்படும். இந்த பெட்ரோல் வாகனத்துக்கு மட்டும்தான் கார்பரேட்டர் யூஸ் பண்ணப்படும். கார்பரேட்டரை மெயினான தொழில் வந்து பெட்ரோலையும் காற்றையும் கலந்து என்ஜினுக்குள்ளே அனுப்புறது, என்ஜின் சிலிண்டருக்குள்ளே அனுப்புறது. அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ ரெண்டு வகையாக முதல் கார்பரேட்டரை பார்க்கலாம். மெயினாக கார்பரேட்டர் வந்து டேங்கு கீழே தான் இருக்கும். சரிதானே, இப்போ பெட்ரோல் டேங்க் மேலே இருக்குன்னா அது கீழே தான் இருக்கும். அதனால் என்ன நடக்குதுன்னா நார்மலாகவே புவியீர்ப்பு விசைக்கு கீழே அந்த பெட்ரோல் டேங்கில் அந்த பெட்ரோல் கார்பரேட்டர் நோக்கி வரும். சரிதானே, சில காருக்கெலாம் இப்போ பார்த்தோம்னா என்ஜின் முன்னுக்கு இருக்கும், டேங்க் பின்னுக்கு இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பம்ப் போட்டு தான் பெட்ரோலை பம்ப் பண்ணி எடுத்து கார்பரேட்டர் கொடுக்க வேண்டி வரும். சரிதானே, அப்படி ரெண்டு டைப்பில் இருக்குது. இப்போ மேலுக்கு இருந்து பெட்ரோல் இப்போ புவியீர்ப்பு கீழே வாரது தான் இப்போ நம்ம பேசிக்காக மெயினாக பார்க்க போகிறோம். சரிதானே, இப்போ ஒரு டேங்க் எடுத்தோம்னா ஒரு பெட்ரோல் ஒரு மோட்டர் பைக் எடுத்தோம்னா ஒரு மோட்டர் பைக்கில் பெட்ரோல் வந்து இப்போ டேங்கில் இருக்குது. டேங்கில் இருந்து இப்படி மேலுக்கு இருந்து இப்போ கீழ் நோக்கி வரும்டா. புவியீர்ப்பு விசையின் கீழே இப்போ பெட்ரோல் மேலுக்கு இருந்து இப்போ கீழ் நோக்கி வரும். உதாரணமாக இது டேங்க் எடுத்துருந்துச்சுன்னா இப்போ இது டேங்க் எடுப்போமே, இப்போ டேங்க் எடுத்து இதுக்குள்ள இந்த மட்டத்துக்கு பெட்ரோல் நிற்கிதுச்சுன்னா இப்போ இது கீழே நான் ஒரு வழி ஏற்படுத்தி நினைச்சி ஆட்டோமேட்டிக்காக மேலுக்கு இருந்து கீழ் நோக்கி வரும் இல்லை. அது மாதிரி தான் அந்த செட்டப் தான் இது. இப்போ உதாரணமாக டேங்க்கு கீழே இப்போ கார்பரேட்டர் இருக்குது. இந்த கார்பரேட்டரை பற்றி தான் இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். கார்பரேட்டர் வந்து ரெண்டு பகுதியும், மூலாவது வந்து மிதவேற, அடுத்தது வந்து கலவை அறை. இது ரெண்டு பகுதி இருக்குது ஒரு கார்பரேட்டரில். மெயினாக வந்து ரெண்டு பகுதிக்கும் உண்டு மிதவை அறை, அடுத்து வந்து கலவை அறை. இது ரெண்டு பகுதி இருக்குது. மிதவேறையோட வேலை என்னென்னு தெரிஞ்சுன்னா வார பெட்ரோலை முதல் சேமித்து வச்சிருந்து கலவை அறைக்கு வழங்குறது. கலவையரோட வேலை என்னச்சுன்னா அந்த பெட்ரோலையும் வார காற்றையும் மிக்ஸ் பண்ணி கலக்கிறது. சரிதானே, இதுதான் இது ரெண்டு ஃபங்க்ஷன். அதில் முதல் பார்த்தோம்னு வச்சுட்டிங்கன்னா முதலாவது மிதவேறையை பார்ப்போம். முதலாவது மிதவேறையில் இந்த ஏரியாவத்திலும் பெட்ரோல் இன்டெக், இதால் தான் இந்த டேங்க்லேருந்து வார பெட்ரோல் புவியீர்ப்பு விசையால் வந்து அடைய போகுது. இதை வந்து டேங்க், இது வந்து டேங்க், இது வந்து என்னன்னா நார்மலாக குறிப்பிட்ட அளவான கொள்ளளவான பெட்ரோலை வந்து சேமித்து வைக்கிற இடம் தான் கார்பரேட்டரில் இருக்கிற இந்த மிதவேறை இந்த இடம். சரியானே, இந்த இடத்துக்கு வந்து பெட்ரோல் வந்து டேங்க்லேருந்து வருது. வார பெட்ரோல் இடத்தோடு ஊசி வேல்வால் வந்து கட்டுப்படுத்தப்படும். சரியானே, அந்த ஊசி வேல்வ் இருக்கிற இடம் தானே இது. நம்ம பெட்ரோலுக்கு அந்த ஊசி வைத்து செல்லும் அந்த ஊசி காணப்படுற இடம் தானே இது. அந்த ஊசி வேல்வ் இருக்கிற இடம் இது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ளட் ஒன்று இருக்கும். ஒரு ஃப்ளட், உதாரணமாக ஒரு மிதவை, உதாரணமாக ஒரு போல் வேல் மாதிரி. இது வந்து மேலுக்கு ஆயிடுச்சுன்னா, இப்போ மேலுக்கு ஆயிடுச்சுன்னா இந்த வேல் வந்து மூடுபட்டுச்சுன்னா இதால் வார பெட்ரோல் வந்து தடைப்படும், கீழே வராது. இதே இது இப்போ பெட்ரோல் மட்டும் இப்போ குறையுதுன்னா என்ன செய்யும், இந்த போல் வந்து மிதக்கிறது கீழுகாரதால் நடக்கும்னா இது இந்த வேல் வந்து திறக்கப்படும். அதனால் வந்து நீடில் வேல் வேலை வந்து பெட்ரோல் உள்ளுக்கு வரும். இது வந்து ஓவர்ஃப்ளோ வேல்னு சொல்லி இந்த சொல்லுவோம், ஓவர்ஃப்ளோ டியூப்னு சொல்லி சொல்லுவோம். இது கார்பரேட்டரில் மேலுக்கு திறந்துருக்கு. இது என்னத்துக்குன்னு செஞ்சுன்னா இப்போ இந்த ஊசி வேல்வ் வந்து தேய்வடைஞ்சிட்டு செஞ்சுன்னா இப்போ மேலுக்கு தொடர்ந்து வேலை செய்யக்கூடாது. இது வந்து தேய்வடைஞ்சிச்சுன்னா இதால் என்ன செய்யும், பெட்ரோல் வந்து கட்சி தொடங்கும். அப்போ எப்படி பெட்ரோல் வந்து இதால் வந்து ஏறிக்கும், கொஞ்சம் லீக்காக இப்படி இருக்கிற பெட்ரோல் நிரம்பி ஏறிக்கும். இப்போ பெட்ரோல் வந்து குறிப்பிட்ட மட்டத்தை விட நிறவும் தானே இந்த இதால் வந்து கட்டுப்படுத்தலாம். மேல் இது வந்து தேய்ச்சி இப்போ தேய்வடைஞ்சிக்கின்றா இதால் வந்து பெட்ரோல் வெளியாகும். பெட்ரோல் இதில் வந்து சேர்ந்து ஃபுல்லாக நிரம்பினோட நடக்க முடியும்னா இதால் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இதால் வெளியே தோங்கும் பெட்ரோல். அதான் நம்மளோட பெட்ரோல் டேங்கில் வந்து இந்த கார்பரேட்டர்லேருந்து பெட்ரோலுக்கு பொழுதுன்ற கருத்து ஊசி வேல்வு தேய்வடைஞ்சிச்சு. ஊசி வேல்வு தேய்வடைகிறதுனால தான் இதுக்குள்ள நிரம்பி என்ன செய்ய முடியும்னா ஓவர்ஃப்ளோ வேல்வ் வரும். சரிதானே, ரைட். இது இந்த இதுக்குள்ளே வர்றது இது வந்து சப்ளை வேல்வ். இது தான் நம்ம சொல்லுவோம் மெயினான சப்ளை வேல்வ். இங்கேருந்து தான் பெட்ரோல் வந்து கலவை வந்து சேரும். சரியா, இதை செல்வோம் நம்ம மாறும் துறை சொல்லி இது போல வந்து கலவை அறைக்குள்ளே இந்த விதவை அறைக்குள்ளே கலவை அறையை பார்த்துருந்துச்சுன்னா கலவை அறைக்குள்ளே ரெண்டு இருக்கும். மூலாவது வந்து சாக் வேல்வ் இருக்கும், அது கீழே இருக்கிறது த்ரொட்டில் வேல்வ் சொல்லியிருக்கும். இது வந்து சோக்கோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும், வானத்துக்கு பாருங்க சோக்கோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இது வந்து த்ரொட்டில் வேல்வ், எக்ஸலேட்டர், வான் இந்த கார் இருந்துச்சுன்னா எக்ஸலேட்டர்,
இதுக்கு வந்து நம்ம எக்ஸலேட்டரோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ எக்ஸலேட்டர் இது எக்ஸலேட்டரில் இது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இவ்வளோ பாட்டும் இவ்வளோ ஏரியா இருக்குது. இது சொல்லுவோம் நம்ம வெந்தூரி சொல்லுவோம். இந்த ஏரியா வந்து அடைக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு பெரிய பகுதியை அந்த பகுதி இப்போ மொத்தமாக ஒரு குழாய் வருந்தீங்கன்னா அந்த குழாயில் குறிப்பிட்ட ஏரியாவை அடைச்சி அடுத்த கனவளவு அந்த ஏரியாவை குறைச்சிப்பா. இல்லைன்னு கனவளவு குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்காகத்தான் இந்த வெந்தூரி இருக்கு. இந்த ஏரியாவில் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி ஒன்றரை ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக பார்ப்போம். இப்போ இதில் நான் பார்த்தீங்க பெட்ரோல் இன்டேக்கை பார்த்தீங்க. பெட்ரோல் இதுக்குள்ள வந்து இவ்வளோ நிரம்புறது. இது வந்து இந்த பால் வந்து ஃப்ளட் வந்து இப்படி மிதத்திச்சின்னு செஞ்சுன்னா இந்த மட்டத்தில் இருந்துச்சிங்கன்னா இது வந்து மூடுபடும். மேலாக்கினீங்கன்னா கீழ் நோக்கி போனீங்கன்னா அந்த லீடர் பேக் வந்து திறக்கப்படும். பெட்ரோல் கீழ் நோக்கி வரும். இது தேவையடைஞ்சிங்கன்னா தொடர்ந்து பெட்ரோல் வந்து இதில் நிரம்பி எவ்வளோ வழி ரைட். இப்போ பெட்ரோல் இதுக்கு வந்துச்சு வந்து இப்போ இந்த மட்டத்துக்கு சரியா. இப்போ இந்த மட்டத்துக்கு இருக்கிற பெட்ரோல் வந்து என்ன செய்ய முடியுங்கன்னா அந்த மட்டத்தில் இருக்கிற அளவு இந்த ஃப்ளட் வந்து மூடு. இந்த ஃப்ளட் வந்து இந்த அளவுக்கு வசந்திக்கு செஞ்சீங்கன்னா வேந்திக்கு செஞ்சீங்கன்னா இதில் நீடில் வேல் வந்து ஊசி வேல் வந்து மூடுபடும். ஊசி வேல் வந்து மூடுபட்டோட நிலை இருக்குது. இந்த ஏரியாவில் பெட்ரோல் இருக்கு சரிதானே. இப்போ இந்த பெட்ரோல் கலவை என்ன செய்யிருக்கீங்கன்னா இந்த சப்ளை பிரதான வளங்கள் குழாய் செய்யணும். இந்த வளங்கள் குழாயில் இந்த மட்டத்துக்கு இனிக்கும் காரணம் வந்து யூ குழாய் கோட்பாடு. இப்போ யூ குழாய் கோட்பாடு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா உதாரணமாக யூங்கிற ஒரு குழாய் எடுத்து யூ வடிவான ஒரு குழாய் எடுத்து இதில் நான் திரவம் ஒன்று நிரப்பின்னு வச்சுட்டேன்னா அதே திரவ மட்டம் தான் இங்கே இனிக்கும் சரிதானே. இதான அந்த யூ குழாய் கோட்பாடு. இப்போ அந்த கோட்பாட்டுக்கு நாங்கள் என்ன நடக்க முடியும்னா இந்த பிரதான குழாயில் இந்த மட்டத்துக்கு என்ன நடக்க முடியும்னா இங்கே வந்து பெட்ரோல் நோமல் அடிக்கும் சரியா. இப்போ நாம் என்ன செய்ய முடியும்னா வானது ஸ்டார்ட் அடிக்கோட என்ன நடக்குது மேலுக்கு வந்து யார் காற்றுக்கதவை வந்து உள்ளெடுக்கப்படுது. இங்கே ஏன் ஃபில்டர் இருக்கும். ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணப்பட்டு இங்கே வரும். அப்போ காற்றுக்கலவை வந்து இவ்வளோ வருது. வார காற்றுக்கலவை என்ன நடக்குது பாருங்க. இடத்த கனவளவு வந்து குறைக்கப்படுது. இந்த ஏரியா வந்து அடைக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டுச்சு கொஞ்சம் நெருக்கப்பட்டு கனவளவு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. கனவளவு குறைஞ்சி வேகம் கூடும் சரியா. இப்போ பெரிய பரப்பை சின்ன ஆகிக்கணும் என்ன செய்யும் வேகம் கூடும். உதாரணமாக இப்போ ஹோஸ் பைப்பில் தண்ணியை தோங்க ரோம்பலை பிடிக்க முடிஞ்சிங்கன்னா போகிற இடத்து இந்த அது போகிற தூரத்துக்கும் அந்த ஹோஸ் பைப்பை நம்ம பற்றி பிடிக்க போட்டால போகிற தூரமும் டிஃப்ரெண்ட் என்ன செய்யுது ஃபாஸ்ட் கூடுது. அதே தான் படத்தை இது வந்து என்ன செய்யுது அடைபட கொண்டால் நடக்குது. அவடத்து வேகம் கூடும் சரியானே. வேகம் கூடி நிற்கல அவடத்து அமுக்க குறைவு ஒன்று ஏற்படும். இந்த அமுக்க குறைவை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன நடக்குதுன்னா இன்றைக்கிற பெட்ரோல் கலவை மேல் நோக்கி உயர்த்தப்படும் சரியா. இப்போ இந்த பெட்ரோல் கலவை என்ன செய்யுது மேல் நோக்கி உயர்த்தப்படும். மேல் நோக்கி உயர்த்தப்பட்டு இந்த ஜெட்டுங்கிற இடம் தாரை செஞ்சிடும் தமிழில். இந்த ஜெட்டுங்கிற இடத்தால என்ன செய்ய முடியுங்கன்னா மிச்ச சின்ன இந்த ஸ்ப்ரே மாதிரி தெளிக்கப்படும் சரியானே. அப்போ உடனே என்ன செய்யுது இந்த இடம் வந்து இப்படி இப்படி தெளிக்கப்படும். பெட்ரோல் கலவை வந்து இதில் தெளிக்கப்படும். இப்போ இந்த தெளிக்கப்படுற பெட்ரோல் கலவை இங்கே வார காற்றோட கலந்து என்ன செய்ய போகுதுன்னா டிரெக்டாக இந்த வேல்வால் இந்த சைடில் வந்து அப்படியோ பெட்ரோல் கலவை இது வந்து திறப்படும். இந்த ஏரியாவில் வந்து சிலிண்டரை வந்து சேரும் சரியா. இப்போ இந்த இடம் வந்து இப்படி லைட்டாக க்ளோஸ் ஆன மாதிரி கொஞ்சம் அப்படி இந்த சைடில் இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஃபுல்லாக அப்படி மூடிக்க. இப்போ இந்த லெவலில் இருக்கக்கூடாது என்ன செய்ய முடியும்னா கலவை வந்து இந்த த்ரொட்டில் வேல்வு தானே. த்ரொட்டில் வேல்வுங்களால் நோமலாக இப்படி இருக்க போகுது. நோமலாக விட்டோம் இருக்கின்னா இப்போ நான் இதில் வாரேன். இப்போ என் வாகனம் நியூட்ரல் கொள்ள நடக்குதுங்கிறத விளங்கப்படுத்தக்கூடாது உங்களுக்கு விளங்கும். இது த்ரொட்டில் வேல்வு தானே. த்ரொட்டில் வேல்வு கூட எக்ஸிலேட்டர் கொடுக்கூட என்ன இருக்கும். எக்ஸிலேட்டர் கொடுக்கூடல இது வந்து எப்படி திறக்கும் டி மேல் நோக்கி திறக்கும். அப்போ திறக்கூட எப்படி இது வந்து ஒரு கொயின் மாதிரி தான் இருக்கும். ஒரு கொயினுக்கு நடுவில் இப்போ செட் பண்ண எப்படி மாறை கொண்டு வச்சுக்கணும் நடு மத்திய வச்சு இப்படி சுற்றுற மாதிரி தான் இப்படி திறந்து மூடுற மாதிரி இருக்கும். இப்போ த்ரொட்டில் பண்ண கூட முறுக்கு கூட நடக்க முடியுதுன்னா இது வந்து இப்படி திறந்துச்சுன்னா வார பெட்ரோல் கலவோட அளவு வந்து சிலிண்டருக்கு போகிற அளவு வந்து கூட இருக்கும் இல்லைன்னா அதனால் நடக்க முடியுதுன்னா வாகனத்தை வந்து கூட வலுவை உற்பத்தி செய்யலாம். கூட அடிப்பு நடக்கும் சரியானே. அதுதான் இவ்வளோ வாரது இந்த த்ரொட்டில் வேல். இந்த அமுக குறைவை ஈடு செய்யறதுக்கு தான் இந்த இங்கே என்ன செய்யுது வார கனவுளவு குறைக்கப்பட்டு வேகம் கூட்டுப்பட்டுச்சுன்னா இங்கே அமுகம் குறையுது. நோமலாக இதுக்குள்ளே தேடுறதுக்கு கேட்டாமல் என்ன செய்யுது இந்த மட்டத்துக்கே இதுக்குள்ள பெட்ரோல் இருக்கும். இந்த பெட்ரோல் என்ன செய்யுது மேல் நோக்கி உயர்த்தப்பட்டு தான் இவ்வளவு வேகம் கூட அடைஞ்சி இவ்வளவு அமுக்க குறைவு ஒன்று ஏற்படுது. அந்த அமுக்க குறைவை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யுதுன்னா இங்கே பெட்ரோல் மேல் நோக்கி உயர்த்தப்பட்டு ஸ்ப்ரே பண்ணப்படுது. அது காற்றோட கலந்து இதுக்குள்ள வார அளவை கட்டுப்படுத்துறது தான் இந்த த்ரோட்டில் வேல். இந்த த்ரோட்டில் வேல் இன்ஜினுக்குள்ள போகிற அளவை கட்டுப்படுத்துது சரியானே. உள்ளக்குள்ள போகிற அளவை கட்டுப்படுத்துது. அந்த அளவை கட்டுப்படுத்தக்கூடாது. இப்போ நோமலாக முறுக்குறது இதை போகிறது என்ன செய்யணும்னா த்ரோட்டில் வேல் துறக்கிற அளவு காணப்படும்.
அது திறக்கிற அளவை பொறுத்து பெட்ரோல் காற்று அளவு இன்ஜினுக்குள்ளே போகும், அதனால படுக்கூடிய நடக்கும். இப்போ நியூட்ரல் அலைக்கு வாங்கணும். நியூட்ரல் அலைக்கிற சந்தர்ப்பத்தை சொல்லும், ஜோம்பி சந்தர்ப்பம் சொல்லும். அந்த ஜோம்பி சந்தர்ப்பத்தில் வாகனம் நியூட்ரல் அலைக்கூட நடக்குதுன்னா இந்த த்ரெட்டில் வால்வை மூடி இருக்கு. சரியா? இப்போ த்ரெட்டில் வால்வு மூடிக்கு ஏர் மேலுக்கு இருந்து வருது. இப்போ யார் மேலுக்கு இருந்து வருது, த்ரெட்டில் வால்வு மூட்டிக்கிங்களா இப்போ போகிறதுக்கு வழி இல்லை, வார ஏர் வந்து கடும் ஃபாஸ்ட்டாக போயிடாது. சரியானே? அதனால என்ன நடக்குன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து வார காத்தால இப்போ வார வழி என்ன செய்யுது, இதுக்குள்ள வந்து இப்போ இங்கே பாருங்க மாறும் துறை சரியானே? இப்போ ஐடில் போட்டுங்கிறது வந்து மாறும் துறையாக வார காற்றுற வேகம் இங்கே அடைச்சிது. ஸோ காற்று எங்கே போப்பாரு அவ போகிறதுக்கு என்ன செய்யும், இங்கே இன்னொரு வடிக்கிறதுனால டிரெக்டாக இதுக்குள்ள மாறி என்ன செய்யுது, இஞ்சால வருது, இதுக்குள்ள வருது. நல்லா பாருங்க, இதுதான வார வழி வந்து இது வந்து வெண்தூரிக்கு மேலே அடைக்கப்பட்ட பகுதிக்கு மேலே வார காற்று வந்து இதால் இருக்குது. சரியானே? இந்தியாவில் டேர்ன் ஆகி வார வழி என்ன செய்யுதுங்கன்னா இந்தியாவில் கீழ் நோக்கி இறங்குது. கீழ் நோக்கி வந்து இதால் வரும்போது இது 2 லீக் சரியானே? இதால் வர இந்த செல்ல வார இதால் வார காற்று வந்து இந்தியாவிலே போகும். சரியானே? வார காற்று இந்தியாவில் வரக்கூடாது நடக்கணும்னா விடத்தையும் ஒரு அமுகம் ஏற்படுது. காற்றுற வேகம் இங்கே வரக்கூடாது, விடத்து ஒரு அமுக குறைவு ஏற்படும் திரும்பி. சரியானே? இப்போ காற்று இதுக்குள்ள வார காற்று இதுக்குள்ள டேர்ன் ஆகுது, இவ்வளோ டேர்ன் ஆகக்கூடாது, காற்று இதுக்குள்ள போகாமல் போகக்கூடாது, விடத்துல அமுக குறைவு ஏற்பட போகுது. சரி, வேகம் கூடினா அமுக்கம் குறையும். அந்த அமுகத்தை வீழ்ச்சியதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குழாயோட என்ன நடக்கும், அந்த பெட்ரோல் மேல் நோக்கி ஏறும். சரி, இந்த பெட்ரோல் வந்து மேல் நோக்கி ஏறி இந்த இடத்த வந்து அடைக்கும். இந்த இடத்த வந்து அடைஞ்சி விடத்தை காட்டும் பெட்ரோல் கலக்கப்பட்டு இந்த குழாயினோடாக வந்து மாறும் துறையோடாக வந்து இந்த கீழ்ப்பக்கமாக வந்து எஞ்சி சிலிண்டரை வந்து அடைக்கும். திரும்பி செல்கிறேன். இந்த இடம் வந்து இப்போ நியூட்ரல் அலைக்கு என்ன செய்யுது, த்ரோட்டில் வால்வ் வந்து ஓப்பன் இல்லை, நார்மல் க்ளோஸ்ட் கூட வார வழி என்ன செய்யும், இந்த இன்ஜெக்டரோட வந்து பம்ப் பண்ணாது. ஏன், இதுக்குள்ள வேகம் இதுக்குள்ள போகுது காற்று. ஏன், இங்கே அடைக்கப்பட்டதுனால இந்த ஜெட் வந்து இந்த ஜெட் ஏரியா வந்து வேலை செய்யாது, இந்த ஜெட் ஏரியா வந்து ஒர்க் பண்ணாது. காரணம் இதுக்குள்ள வரல, அதனால விடத்த வேகம் குறைவாக இந்த கூட மாட்டா, அமுக்கு குறை ஏற்பட மாட்டா. டிரெக்ட் என்ன செய்யுது, வார காற்று இப்போ வார வழியை பார்க்க முடிஞ்சு மூடிக்கு, அதனால டிரெக்ட் எங்கேயால மாறும் துறையினோட காற்று வாரதுனால வேகமாக விடத்துல அமுக குறை ஏற்பட்டு இந்த டைம் வைக்கிற கலவை என்ன செய்யும், இந்த வலிவினோடாக மேல் நோய்க்கு வரும். மாறும் துறையினோடாக மேல் நோய்க்கு வந்து விடத்து பெட்ரோலும் காற்றும் கலந்து என்ன செய்யும், இந்த கீழ் நோய்க்கு வந்து சிலிண்டர் வந்து அடையும். இந்த அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ வந்து விடத்து என்னதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஆகிற சோமி சந்தர்ப்பத்தில் ஒரு வாகனத்துக்குள்ளே எவ்வளவு பெட்ரோல் காற்றுக்களை உள்ளுக்கு போகணுங்கிறத கட்டுப்படுத்துறதுக்காக இந்த ஸ்க்ரூ. இதை வச்சு தான் நார்மல் நியூட்ரல் கூட வாகனத்துக்கு எவ்வளோ காற்று உள்ளுக்கு போகுது, பெட்ரோல் உள்ளுக்கு போகுதுன்னு சொல்லி அந்த ஆர்பிஎம் மீட்டரை இன்ஜினை இந்த கூட்டி போட்டு என்ன வாகனம் செஞ்சுன்னா வாகனம் நார்மல் ஆகிற அந்த சவுண்ட் வர வரைக்கும் என்ன செய்யணும், அதை தான் அட்ஜஸ்ட் பண்ணி நார்மலாக நீக்கி கூடாலே அந்த நார்மலாக நிலையிலே வச்சுக்கிறேன். அதே டைம் ஸ்க்ரூவை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண என்ன நடக்கும், வார காற்று கூட எண்ணிக்கு போகும். அதனால் வாகனம் கூடையாக எரிபட்டல் நடக்கும். அதனால் என்ன நடக்க போகுது, வாகனத்தோட சவுண்ட் கூட இருக்கும். இது என்ன செய்வா, ஸ்க்ரூவை உள்நோக்கி செலுத்தும் போது இது ஏன் நடக்கும், இந்த வழி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணப்படும். அதனால் நார்மலாக வாகனம் ஸ்டார்ட் வைக்கிறதுக்குரிய அளவு பெட்ரோல் காற்றுகளை இதுக்குள்ள போனீங்கன்னா மாறும் துறையினோட நார்மலாக வாகனம் ஸ்டார்ட் நெறி. இவ்வளோதான் இதில் ஃபங்க்ஷன். சரி, இதை பார்க்கணும். என்ஜின் ஸ்டார்டிங் டைமில் வந்து உதாரணமாக நைட் ஆஃப் ஆக்கி வச்சு வாகனம் காலையில் ஸ்டார்ட் அடி போட்டு என்ன செய்யணும், என்ஜின் வந்து கடும் குளிர் நிலையில் இருக்கீங்களா, அப்போ அதை தொடக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்னா சோக் பயன்படுது. சரி, சோக் இழுத்து சில நேரம் ஸ்டார்ட் வரல. அந்த சோக் வேலை என்ன செய்ய முடியும்னா மேலே இருக்கிறது நார்மலி ஓப்பனில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சோக் இழுத்தோம்னா கொஞ்சம் இந்த க்ளோஸ் நிலை இறங்கி என்ன செய்ய முடியும்னா கொஞ்சம் த்ரொட்டில் ஆகும். அப்போ இது கொஞ்சம் த்ரொட்டில் ஆகக்கூட என்ன நடக்கும் அப்படின்னா மேலிருந்து வர காற்று கலவை வந்து கட்டுப்படுத்தப்படும். மேலிருந்து வர காற்று அளவு குறைப்பட்டால இங்கேருந்து வர பெட்ரோல் அளவு கூட இருக்க போகுதுல்ல, அப்போ கலக்கிற பெட்ரோல் அளவு இங்கேருந்து வர காற்று அளவில் குறையப்பட்டால என்ன நடக்குதுன்னா அந்த கலவையில் பெட்ரோலில் செறிவு அதிகரிக்குது. அப்போ இந்த சோக் வேல்வோட நிலைமை இந்த தொழில்பாடு என்னன்னா இப்போ குளிர்நிலை என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூடிய பெட்ரோல் உள்ளுக்கு போகிறது தேவைப்படுது. அப்போ என்ன செய்யறதுக்கு அந்த என்ன செய்யணும்னா சோக் வேல்வ் பயன்படுத்தணும். சோக் வேல்வ் கூட நடக்கும் அப்படின்னா அந்த நார்மல் ஓப்பனில் இருக்கிற வேல்வ் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக கூட நடக்குதுன்னா வர காற்று அளவு வந்து குறைய கூட நடக்குதுன்னா அந்த கலவையில் பெட்ரோலில் செறிவு வந்து அதிகரிக்கும். அந்த பெட்ரோலில் செறிவு அதிகரிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா நார்மலாக என்ஜினுக்கு போகிற கலவைக்குள்ளே சிலிண்டருக்கு போகிற கலவையோட இந்த பெட்ரோல் அளவு கூட இருக்கு, செறிவு கூட இருக்கு. அதனால் ஃபாஸ்ட்டாக தகனம் நடக்குது. இதுதானே
அதுக்காகத்தான் இந்த சாக் வேல் வந்து நாம் பயன்படுத்துவோம். ஃபிசிக்கல் வடிவம் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த இதோட ஜாயின் பண்ணி தொடர்ந்த வீடியோவில் பாருங்கள். இதில் ஃபிசிக்கல் வடிவம் எப்படி இருக்கும், இதில் வேல்வல் எப்படி காணப்படுங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் போகிறேன். நீங்கள் என்ன பார்க்குறது வந்து புவியீர்ப்பின்களை இயங்கக்கூடிய கார்பரேட்டர் படம், அதுதான் த்ரட்டில் வேல். இதில் நம்ம எக்ஸலேட்டர் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுவோம். எக்ஸலேட்டர் கேபிளை கனெக்ட் பண்ணி நம்ம எக்ஸலேட் பண்ணும்போது அந்த எக்ஸலேட்டர் வேல்வ் இருக்குது தானே, அதாவது த்ரட்டில் வேல்வ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். த்ரட்டில் வேல்வ் வந்து ஓப்பன் ஆகும். த்ரட்டில் வேல்வ் வந்து நாம் கலக்கப்படுத்தக்கூடிய ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட மிதவை அறைக்குள்ள வந்து இதுதான் பெட்ரோலை வந்து களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கும். அதாவது அடிப்பகுதியில் காணப்படக்கூடியது இதுதான் வந்து நம்மளோட ஃப்ளாட் செல்வோம். அதாவது இது என்ன நடக்கும்னா, பெட்ரோல் நிரம்பும் போது மேல் நோக்கி போகும். இப்படி பெட்ரோல் நிரம்பும் போது இப்போ மேல் நோக்கி போனிச்சுன்னா என்ன நடக்கும்னா, ஊசி வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகும். சரிதானே? அதுதான் நம்ம பார்க்குறது வந்து இப்போ பெட்ரோல் மேலிருந்து வரும்போது ஊசி வேல்வ் வந்து க்ளோஸ்ட் ஆகும். இதுதான் அதில் காணப்படுற அந்த ஊசி வேல்வு. சரியானே? ஊசி வேல்வோட தான் காணப்படும். இப்போ மேல் நோக்கி எடுக்கப்படுது நடக்கும். இப்போ கீழ் நோக்கி போகுது, பெட்ரோல் குறையுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஊசி வேல்வ் வந்து திறக்கப்பட்டு பெட்ரோல் வந்து கலவை வந்து அடையும். சரியானே? இதை தான் அந்த எக்ஸிலேட்டர் வேல்வ் வந்து அடையும். இப்போ மேல் இந்தியாவில் பகுதி பார்த்தீங்க, எக்ஸிலேட்டர் வந்து அதுதான் வந்து சாக் கேபிள் அரிக்கும். சாக் கேபிள் வந்து இந்த சாக் கேபிள் இழுக்கிறதுனால நடக்கும் அப்படின்னா, அதுக்குள்ளே போகிற காற்று கலவை வந்து கட்டுப்படுத்தப்படும். நான் கையில் எடுத்து காட்டுறதுல வந்து காற்று கலவை வந்து போகிற அளவு வந்து கட்டுப்படும். ரைட், ஹோப்ஃபுல்லி இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். சரி, ஒரு கார்பரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறது, சரி, அதோடைய ஃபிசிக்கல் வடிவம், ஃபிசிக்கலாக எப்படி அது ரன் ஆகுதுங்கிறது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ரைட், இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.